20ஆம் தேதி ஒரு கேஸ் ஒண்ணு வருதுங்க. சங்கீதா போட்ட கேஸ் 20ஆம் தேதி வருது. மாப்பிள்ளைக்கு ரொம்ப தெளிவா இருக்காரு. மாப்பிள்ளை பிஸியா இருக்காருல்ல, பரபரப்பா இருக்காரு. 20ஆம் தேதி அங்க போறாரா போலியா, வாய்தா வாங்குறாரா தெரியாது. முதல் ஹியரிங்ல வாய்தா வாங்க முடியுமான்னு தெரியல எனக்கு. அப்படியே நீ போனாலும் உனக்கு செருப்படி கன்ஃபார்ம். போகாம விட்டாலும் சங்கீதா போய் மீடியா மீட் பண்ணா செருப்படி கன்ஃபார்ம். முட்டா பையில அந்த கட்ஸ் விஜய்க்கு இருக்கா? ஓடி ஒளிர விஜய்க்கு இருக்கா? வார்த்தை பேச தெரியுமா? சேர்ந்தாப்புல 4 வார்த்தை பேப்பர் எல்லாம் பேச தெரியுமா? பயம், கோழை, பயந்தாங்கொள்ளி, தொடநடுங்கி. யார சொல்றேன் தெரியுதா? விஜய. அதுதான் மானகட்ட மனிதர்கள்னு சொல்றான். அவங்க எல்லாருமே அதாவது என்னன்னா, யார அந்த மாதிரி குறிப்பிடுறேன்னா இந்த விஜய் ரசிகர்களா இருக்கிறான் பாருங்க, தற்குறி. இந்த மானகட்ட ரசிகர்களை தான் நான் சொல்றேன். விஜய் அரசியல், விஜயோடைய பைத்தியக்கார அரசியல் பிடிச்சா என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னா, உயரமான இடங்களை பார்த்தா ஏறுவானுங்க, விரட்டி விரட்டி போவானுங்க. எந்த வண்டி தெரிஞ்சாலும் தெரியலனாலும் விரட்டி விரட்டி போவாங்க. கீழே விழுந்து மண்டை உடஞ்சாலும் கவலைப்பட மாட்டானுங்க. குழந்தை கீழே விழுந்திருக்குன்னா கூட உணர்வு இல்லாம ஏறி மிச்சு சாகடிப்பானுங்க. கிங்காங்கு தான் கூட்டம் வருது. வடிவேலுக்கு வராத கூட்டமா? சன்னி லியோனுக்கு வராத கூட்டமா? நயன்தாராவுக்கு வராத கூட்டமா? அப்ப அவங்க எல்லாம் சிஎம் உட்கார வச்சிட முடியும்? சினிமாக்குள்ள வந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்ல. உன் காசுல இருந்து இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு அடையாளத்தை சொல்ல முடியுமா உன்னால? அஜித் இவருடைய காம்படிட்டரா பார்க்கப்படுகிற நடிகர் தானே அவர். சினிமா சங்கங்கள் அனைத்துக்கும், ஏன்னா சினிமாவில் தான் அவர் சாப்பிடுறாரு, சினிமாவில் தான் அவர் வந்து உயர்த்து வச்சிருக்கு. அனைத்து சங்கத்துக்கும் அந்தந்த சங்கத்தோட அக்கௌண்ட் நம்பரை வாங்கி தொகையை அனுப்பிச்சு விட்டார். வைரஸ் நேரத்துல ரஜினிகாந்த் அவ்வளவு விஷயங்கள் பண்ணார். அரிசி ஏகப்பட்ட விஷயங்களை அப்படியே பேக் பண்ணி ராகவேந்திரா மண்டபத்து மூலமா நிறைய விஷயங்களை கொடுத்து விட்டாரு. விஷால் ஏகப்பட்ட விஷயம் பண்ணாரு. சூர்யா பண்ணிக்கிட்டு இருக்காரு, கார்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு, தனுஷ் பண்றாரு, எல்லாருமே பண்றாங்க. நீ என்ன பண்ற? மோடி வாயில வரமாட்டேங்குது, அமித்ஷா கை கால்லாம் உதறுது, பாஜக அரசாங்கம், பாஜக வார்த்தையே வரல, ஒன்றிய அரசாங்கம் வரவே இல்லை. ஆனா சென்சார் போர்டு பிரச்சனை வந்தாலும் திமுக அடமன் நல்லா வருதுங்க. எனக்கு நல்லா 41 பேர்ல 39 பேருக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்களா? 2 பேர் என்ன பாவம் பண்ணாங்க? ஏன் கொடுக்கல இப்போ வரைக்கும்? இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் அவர் 2 பேர் கிடைக்கல. ஏன் தெரியுமா? அந்த 2 பேரும் சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ வழக்கு வந்தப்ப ஐயா எங்களுக்கு தெரியாதுங்க, போலி என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டான்னு உண்மையை பேசுனாங்க. இப்ப 20 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்கன்னு அவங்க அப்பக்காரன் வந்துட்டான், அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க ஐயா அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கும் காசு கொடுக்கல. நீ நல்லவனா? நீ நல்லவனான்னு கேக்குறேன். டெய்லி சாப்பிடுறியா? உப்பு போட்டு சாப்பிடுறியா? தூங்குறிய? தூக்கம் வருதா உனக்கு? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எந்திரிச்சு மைக்க பார்த்தா எவனோ ஒருத்த எழுதி கொடுப்பான் மண்டபத்துல, அதை படிக்கணும், அது ஏற்ற இறக்கத்தோடு படிக்கணும், நடிக்கணும், ஸ்டேஜ்ல திரும்பணும், அழுவணும், எல்லாம் பண்ணணும். பண்ணிட்டு கான்பிடென்டா இருங்க. என்ன கான்பிடென்ட்? விளக்கண்ண கான்பிடென்ட் உனக்கு? நான் கூட உண்மையிலேயே ஏதோ பேசிட்டான் போல, பரவாயில்ல விஜய் வந்து திருந்திட்டாரா அப்படின்னு நினைச்சா, மண்டபத்துல எவனோ எழுதி கொடுக்க, அதை எவனோ படிக்க, அதை படிச்சது வந்து வேற ஒருத்தன் வந்து பேட்டி எடுக்கிறான். இப்ப சும்மா இருக்கு ரஜினிகாந்த சொரிஞ்சு விட்டுருக்காங்க. ரஜினி கட்ஸ் தெரியுமா இவனுக்கு? ரஜினி யாருன்னு தெரியுமா? முதல்ல இவனுக்கு தெரியுமா ஆதவுக்கு ரஜினி யாருன்னு? அந்த மேடையில அஜித் வந்து சொல்றாரு, ஐயா உங்க நிகழ்ச்சிக்கு எல்லாரும் எங்களை நெருக்குறாங்க, எங்களை மிரட்டி கூப்பிடுறாங்கன்னு சொன்னார். அவர் பேசின உடனே முதலமைச்சர் பக்கத்துல உட்கார்ந்து ரஜினிகாந்த் ஏன் சின்ன கை தட்டினார். கோபமா அவ சொல்றது, அவங்கள வந்து ஒழுங்குபடுத்துறது விஜய் கிட்ட ஏன் வரல? இல்ல அதைத்தான் அவர் வந்து விரும்புறாரு எப்படி நடிகரா இருக்கும்போது? ஆமாங்க, இன்னொரு ஒரு உண்மை சொல்றேன். இப்ப என்னன்னா, அவருக்கு வந்து இப்ப இல்லங்க, ஆரம்ப காலத்துல இருந்தே அவர் வந்து கேரவன்ல இருந்து வெளியே வந்தாருனாவே கூட்டம் இருக்கான்னு கேட்டுதான் வெளில வருவாரு. அசிஸ்டன்ட கூடுவாரு, ஏப்பா கூட்டம் வந்திருக்காங்களா? அப்ப நான் இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கேன். இன்னும் 50 பேர் தான் வந்திருக்காங்களா? இன்னும் ஒரு 500 பேர் வரட்டும் அப்படின்னு சொல்லி 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 கூட்டம் சேர்ந்த பிறகு ஒரு ஒரு மேனியாங்க. அது கூட்டம் ஆரவாரம் பண்ணும்போது காதல் அப்படியே அந்த சத்தத்தை கேட்கணும்னு இருக்கும்ல, அதான் அந்த சைக்கோ மனநிலை. வேற என்ன வார்த்தையெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம. அதாவது அடிப்படையில மக்கள் மீது அக்கறை இருக்கிற எல்லாரும் வேட்டியை மடிச்சு கட்டி இறங்குவான். இதை யார் செய்வான்னா விஜயகாந்த் மாதிரியான நபர்கள் செய்வாங்க. அவர் திரைத்துறையில வந்தவர் தான். நான் 10 வருஷம் அவரோட பழகி இருக்கேன். அந்த மாதிரி நபர்கள் வந்து ஒரு ஆளுமையான நபர்களாக பார்க்கப்பட்டாங்க. அவர் வரும்போது அவர் எங்க சறுக்குனார் அப்படின்னா, அவர் எப்ப வந்து அவங்க குடும்பத்தை உள்ள கட்சிகளை சேர்த்தாரோ அன்னைக்கு தான் சறுக்குனார். அவர் அதுவரை நேர்மையா இருந்தார், அதுவரை சரியா இருந்தார், அவருக்கு பெரிய மரியாதை ஊடகங்கள் கொடுத்துச்சு. எப்ப குடும்பம் உள்ள வந்து அவங்க பணம் பண்ண ஆரம்பிச்ச உடனே, அதுக்கப்புறம் வந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய கோபத்துக்கு ஆளானாரோ. ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது அசம்பிளில நான் செய்தியாளர், அவர் நாக்க துருத்திக்கிட்டு ஒரு அமக்கலாம் பண்ணார்ல, அன்னைக்கு நான் அது அசம்பிளிக்குள்ள செய்தி எடுக்கிற செய்தியாளராக பக்கத்துல இருந்து பார்த்தேன் அந்த காட்சிகள் எல்லாம்.
அன்னைக்கு சொன்னாங்க ஜெயலலிதா, இனி எந்த காலத்திலும் விஜயகாந்த் கட்சியை சேர்ந்தவர்களோ அசம்பிளிக்குள்ள எம்எல்ஏவாக எந்த பொறுப்புகளை பதவிக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா எந்த நேரத்தில் அது பேசின்னு தெரியாதுங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களால முடியல. இப்பதான் போய் திமுகவோட சேர்ந்திருக்காங்க. என்ன நடக்கும்னு தெரியாது நமக்கு. இன்னொரு விஷயம், அந்த சம்பவங்கள் எல்லாம் வருது இல்ல. இப்ப நீங்க எல்லாரையும் மாத்துறதுன்றது உங்க கையில கிடையாது. ஆனா மாத்துவதற்கு சொல்லலாம். அவன் மாற மாட்டான்றது நம்ம கையில கிடையாது. நீங்க எல்லாம் மாத்தணும். அவனுக்கு என்ன அவனை புரிதலோடு நீங்க மாத்திருக்கீங்க, என்ன பயிற்சி கொடுத்துருக்கீங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2 வருஷத்துல உங்களுடைய தொண்டர்களா இருக்கிற அந்த ரசிகர் குஞ்சுமணிகளை தொண்டர்களா மாத்திருக்கீங்களா அப்படின்னா எங்கேயும் மாத்தினதுக்கான அடையாளமே இல்ல. எல்லா இடங்களிலும் உரண்டை எழுக்கிறது, சண்டை போடுறது. நீங்க டிபேட் நடக்கும், நீங்க சோசியல் மீடியா பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் விஜய தவறா பேசிட்டா, தவறா இல்ல, விஜய் செய்யறது தப்புன்னு சொல்லிட்டாலே ஒரு 10-20 பேர் கத்துவானுங்க பயங்கரமா. போற இடத்துல எல்லாம் டிவி பானுங்க, கட்சி பேர் அதான் போல இருக்கு, அதான் செய்வானுங்க. அதை விட்டா இப்ப அந்த ஒரு சின்ன ஒரு கொடுத்துருக்காங்க, அதையே ப்ராபகண்டா பண்ணிட்டு இருப்பானுங்க. காதுல நமக்கு ரத்தம் வரும். இதுதான் அவங்களுடைய அரசியல் படுத்தப்பட்ட நிலைமை. ஆனா இதுவே ஒரு திமுக தொண்டன்கிட்டயோ அல்ல திமுக சேர்ந்த இளைஞரணி ஆள்கிட்டயோ இல்ல அதிமுகவை சேர்ந்தவர்கிட்டயோ, சீமான், எங்க அண்ணன் சீமானுடைய நான் தமிழர் கட்சி கிட்ட கூட எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. அவருக்கும் எனக்கும் அவருடைய அரசியல் நிலைப்பாடுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அவரும் 10 வருஷமா சீட்டை தைக்கிறவர் தான், ஓட்டை பிரிக்கிறவர் தான். அவரால் இந்த சமூகத்துக்கு எந்த பலனும் கிடையாது. ஆனாலும் ஒரு நேர்த்தியா ஒரு கூட்டத்தை நடத்துவார். ஒரு பிரச்சனை இருக்காது. திருச்சியில அவ்வளவு அத்தனை லட்சம் பேரை கூப்பிட்டாரு. ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்ல, ஒரு சின்ன தள்ளுமுள் இல்ல, ஒரு சின்ன விஷயம் எனக்கு தண்ணி கிடைக்கல, மூச்சு திணறல், ஒரு தகவல் வரல, பல லட்சம் பேரை திரட்டி காட்டினார். நீ என்ன 50 பேர் வந்தா கூட பிரச்சனை வந்துருது, ஒரு 100 பேர் வந்தாலும் நெரிசல். முண்டி அடிச்சுக்கிட்டு போய் பார்த்தே தீரணும், வண்டி விரட்டிட்டே போனோம், கீழே உழுந்து மண்டை உடைஞ்சாலும் பரவாயில்ல. என்ன மாதிரி மனநிலை. ஒரு அப்பா கதறாருங்க, என் பையனுக்கு நான் பேட்டரி வெஹிக்கிள் தான் வாங்கி கொடுத்தேன். சமீபத்தில் நடந்த நிகழ்வு. அவன் யார் வண்டி எல்லாம் வாங்கிட்டு போய் இன்னைக்கு கோமால இருக்கான். நீங்க போய் அவனை பாத்தீங்களா? இது வரைக்கும் போனீங்களா? உங்க சார்பா யாரு போனா? அவனுக்கு ஆகிற செலவை யார் பார்த்துப்பா? அன்றாடம் காட்சியவர், தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்யறவர், உன்னை நம்பிதானே வந்தாரு. இதெல்லாம் தான் நமக்கு ஆதங்கத்தினுடைய வெளிப்பு. இது டோட்டலா நான் சொல்ல வர்றது, விஜய் இந்த அரசியலுக்கு பிடிக்கப்பட்ட பெரிய வியாதி. அரசியல்வாதி கிடையாது அவர். நான் எல்லா இடங்களையும் பதிவு பண்ணுவேன். அவர் அரசியலுக்கு வந்த வியாதி. அந்த வியாதி பிடிச்சா என்னென்ன சிம்டம்ஸ் சொல்லிடுறேன். நான் டாக்டர் கிடையாது. ஆனா இந்த தற்குறி அரசியல், விஜயோடைய பைத்தியக்கார அரசியல் பிடிச்சா என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னா, உயரமான இடங்களை பார்த்தா ஏறுவானுங்க, விரட்டி போவானுங்க. எந்த வண்டி தெரிஞ்சாலும் தெரியலனாலும் விரட்டி போவாங்க. கீழே உழுந்து மண்டை உடஞ்சாலும் கவலைப்பட மாட்டானுங்க. குழந்தை கீழே உழுந்துருக்குன்னா கூட உணர்வு இல்லாம ஏறி மிச்சு சாகடிப்பானுங்க. மகளிர் தின நிகழ்ச்சியில நடந்துச்சு. எல்லா இடங்களையும் நீங்க பார்க்க முடியும். இது மாதிரி பல சிம்டம்ஸ் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் வியாதிக்கு மருந்து இருக்கான்னு கேட்டா மருந்தே கிடையாதுங்க. மருந்தே கிடையாது. ஏன்னா இவங்க அப்படி இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லார்கிட்டயும். அந்த மாயை தோற்றம் இருக்குல்ல, அவர் நடிகை. இப்ப எந்த நடிகர் கூட்டம் வந்தாலும் எங்க போனாலும் கூட்டம் வரும். அதுக்காக அவங்க எல்லாரையும் முதலமைச்சரா உட்கார வச்சிட முடியுமா? அப்படி சொல்ல போனீங்கன்னா கிங்காங்கு தான் கூட்டம் வருது. வடிவேலுக்கு வராத கூட்டமா? சன்னி லியோனுக்கு வராத கூட்டமா? நயன்தாராவுக்கு வராத கூட்டமா? அப்ப அவங்க எல்லாம் சிஎம் உட்கார வச்சிட முடியுமா? அரசியலுக்குள்ள வந்துட முடியுமா? இங்க அரசியல் களம் என்பது யார் வேணா வரலாம், அவங்க கூட வரலாம். ஆனால் அவர்கள் அதற்காக மக்கள்கிட்ட என்ன பண்ணிருக்காங்க? நீ 2 வருஷம் இல்ல, சினிமாக்குள்ள எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்ல, உன் காசுல இருந்து இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு அடையாளத்தை சொல்ல முடியுமா உன்னால? ரொம்ப வேணாங்க. சமீபத்துல 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வைரஸ் வந்துச்சு, உலகமே முடங்கி போச்சு. நான் ஒரு அமைப்புல செயலாளராக இருக்கேன், பத்திரிகையாளர் அமைப்புல செயலாளராக இருக்கேன். அதனால எனக்கு இந்த சங்க நிகழ்வுகள் பல விஷயங்கள் தெரியும்ன்றதுனால சொல்ல வரேன். அஜித் இவருடைய காம்படிட்டரா பார்க்கப்படுகிற நடிகர் தானே அவர். சினிமா சங்கங்கள் அனைத்துக்கும், ஏன்னா சினிமாவில் தான் அவர் சாப்பிடுறாரு, சினிமாவில் தான் அவர் உயர்த்து வச்சிருக்கு. அனைத்து சங்கத்துக்கும் அந்தந்த சங்கத்தோட அக்கௌண்ட் நம்பரை வாங்கி தொகையை அனுப்பிச்சு விட்டார். வைரஸ் நேரத்துல ரஜினிகாந்த் அவ்வளவு விஷயங்கள் பண்ணார். அரிசி ஏகப்பட்ட விஷயங்களை அப்படியே பேக் பண்ணி ராகவேந்திரா மண்டபத்து மூலமா நிறைய விஷயங்களை கொடுத்து விட்டார். விஷால் ஏகப்பட்ட விஷயம் பண்ணாரு. சூர்யா பண்ணிக்கிட்டு இருக்காரு, கார்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு, தனுஷ் பண்றாரு, எல்லாருமே பண்றாங்க. நீ என்ன பண்ற? எவங்கிட்டயோ வசூல் பண்ற, அத முழுசா போய் சேர்றது இல்ல. ஒத்த பைசா நீ உன்னுடைய உன்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு கூட கொடுத்தேன்னு சொல்லு பாப்போம்.
அஜித் 8-10 பேருக்கு வீடு கொடுத்துருக்காரு ஆமா வேலை பார்க்கறவங்களுக்கு. ஒரே மாதிரி கட்டி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவர் இங்க இல்லவே இல்லை, அவர் போயிட்டார் துபாய்க்கு, குடும்பத்தையே அங்க கொண்டு போயிட்டார். ஆனாலும் அவங்க வேலை பார்த்த எல்லாருக்கும் மாச சம்பளம், வீடு, எல்லாமே எல்லா வசதிகளும் பண்ணி வச்சிருக்காரு. என்னைக்காவது மனசாட்சிப்படி விஜய் இவ்வளவு நல்லது பண்ணிருக்காருன்னு முட்டு கொடுக்க வரவங்க அடையாளத்தோட சொல்ல முடியுமா, ஆதாரத்தோட சொல்ல முடியுமா? நான் அப்ப கேட்டேன் பாருங்க, என்ன கேட்டேன், 69 படம் நடிச்சு நீ வெள்ளை அறிக்கை வெளியிடுவான்னு கேட்டேன்ல நானு, எல்லா சம்பளத்தையும் கருப்பணம் வாங்காத ஆளா நீயே அவ்வளவு ஊழல் விஷயத்தை உள்ள வச்சுக்கிட்டு நாம சரியா இருந்தா தானே அடுத்தவங்களை கை நீட்டி பேச முடியும். கண்டிப்பா. என்ன மாதிரியான மனநிலையோடு எதுக்கு எடுத்தாலும் திமுக மட்டும் பேசுறீங்களே, முதல்வர் ஸ்டாலினை மட்டும் பேசுறீங்களே, கண்ணுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற பாஜக ஒன்றிய அரசாங்கத்தை பத்தி ஏன் வாய் திறக்க மாட்டீங்க? வாய் அது பேசுறதே இல்லையே சார். முதல்ல சொன்னாரு, மோடி வாயில வரமாட்டேங்குது, அமித்ஷா கை கால்லாம் உதறுது, பாஜக அரசாங்கம், பாஜக வார்த்தையே வரல, ஒன்றிய அரசாங்கம் வரவே இல்லை. ஆனா சென்சார் போர்டு பிரச்சனை வந்தாலும் திமுக அடமன் நல்லா வருதுங்க. எனக்கு நல்லா நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சென்சார் போர்டு யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? ஒன்றிய அரசாங்கம் கட்டுப்பாடு இருக்கு. ஜனநாயகம் முடக்கி வச்சிருக்கிறது யாரு? அங்கதான். சிபிஐ வழக்கு கேட்டது யாரு? விசாரிக்கிறது யாரு? அட முட்டா பசங்களா, இதை விட உங்களுக்கு என்னடா வழக்கத்தை நான் சொல்ல முடியும்? நீங்க எங்க போனாலும் உங்களை அவங்க தானே வளைக்கிறாங்க. இப்ப நீங்க நேர்மையாளருங்க, இவரு விஜய் அவருக்கு முட்டு கொடுக்குற ஆட்கள் 41 பேர் செத்து போயிட்டாங்களா? 41 பேர்ல 39 பேருக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்களா? 2 பேர் என்ன பாவம் பண்ணாங்க? ஏன் கொடுக்கல இப்ப வரைக்கும்? இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் அவர் 2 பேர் கிடைக்கல. ஏன் தெரியுமா? அந்த 2 பேரும் சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ வழக்கு வந்தப்ப ஐயா எங்களுக்கு தெரியாதுங்க, போலியா என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டான்னு உண்மையை பேசுனாங்க. அந்த சந்திரான்னு ஒரு அம்மா செத்து போயிட்டாங்க, அவருடைய வீட்டுக்காரர் ஐயா என் பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கினாங்க. அது எதுக்கு வாங்கினான்னு தெரியாதுங்க, நாளா எனக்கு சுப்ரீம் கோர்ட்னா என்னன்னே தெரியாதுங்கன்றாரு. அப்ப ஃப்ராடு தானே நீ? ஃப்ராடு சக்தி தானே, ஏமாத்து பெருவழி தானே, நீ நல்லவன் கிடையாது தானே, அப்புறம் உன்னை எப்படி தூய சக்தி நீ சொல்லிக்கிற? அந்த குழந்தையோட ஒரு குழந்தை செத்து போச்சு. அந்த குழந்தையோட அம்மா சொல்றாங்க, ஐயா என் வீட்டுக்காரன் 1.5 வயசு இந்த குழந்தை இருக்கும் போதே ஓடி போயிட்டாங்க என்ன விட்டுட்டு, 8 வருஷமா அந்த குழந்தைய நான் தான் வளர்க்கிறேன், நான் வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கத்தால சான்றிதழ் வாங்கி வச்சு ஓய்வு அந்த ஏதோ உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கேன். இப்ப 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு அவங்க அப்பக்காரன் வந்துட்டான், அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க ஐயா அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கும் காசு கொடுக்கல. நீ நல்லவனா? நீ நல்லவனான்னு கேக்குறேன். டெய்லி சாப்பிடுறியா? உப்பு போட்டு சாப்பிடுறியா? தூங்குறிய? தூக்கம் வருதா உனக்கு? நான் அப்பங்க எனக்கு வலி தெரியும், இழப்புனா என்னன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எந்திரிச்சு மைக்க பார்த்தா எவனோ ஒருத்த எழுதி கொடுப்பான் மண்டபத்துல, அதை படிக்கணும், அது ஏற்ற இறக்கத்தோடு படிக்கணும், நடிக்கணும், ஸ்டேஜ்ல திரும்பணும், அழுவணும், எல்லாம் பண்ணணும். பண்ணிட்டு கான்பிடென்டா இருங்க. என்ன கான்பிடென்ட்? விளக்க என்ன கான்பிடென்ட் உனக்கு? பத்திரிக்கையாளரை சந்திப்பதற்கு உனக்கு என்ன பயம்? இது வரைக்கும் வரலையே சார் வெளியில. பயம் கேட்டாச்சு, பயம், கோழை, பயந்தாங்கொள்ளி, தொடநடுங்கி. யார சொல்றேன் தெரியுதா? விஜய. எல்லாரும் விஜய் ஆக சிறந்த மனிதராக கூட சொல்லலாம். நீ மீடியா மீட் பண்ணு, உனக்காக நான் 2 கேள்வி வச்சுக்க, 2 கேள்வி, நிறைய எல்லாம் கேட்க மாட்டேன், 2 கேள்வி அவ்வளவுதான். எனக்கு அது மட்டும் பதில் சொல்லு போதும். ஏன் மீடியாவை மீட் பண்ண வர மாட்டேங்கிறாரு தெரியுமா? வந்தா இவருடைய மொத்த லட்சணமும் தெரிஞ்சிருங்க. இதுவரை உலகத்திலேயே எங்கேயுமே நடக்காத ஒரு அதிசயம் ஒண்ணு நடந்துச்சு. ஆகச்சிறந்த நாங்க தான் மிகப்பெரிய செய்தியாளர் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு அமைப்பு இருக்கு, நேஷனல் மீடியா. ரைட்டுங்களா? நம்மளும் ஊடகத்திலே தான் இருக்கும். ஊடகத்தினா 2 கொம்புலாம் முளைக்கல. நானும் 30 வருஷமா அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கேன். பிரபலமான ஊடகங்களா வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட செய்தியாளரால வேலை பார்த்திருக்கேன். ஊடகம்னா 2 கொம்புலாம் முளைக்கல. மனசாட்சியோடு மக்கள்கிட்ட உண்மையை சொல்லாத அந்த ஊடகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பொய்யை பரப்புனாங்க. எல்லா சேனல் அவங்களுடைய குறிப்பிட்ட சேனல்ல லைவ் எக்ஸ்க்ளூசிவ்னு போட்டாங்க. நான் கூட உண்மையிலேயே ஏதோ பேசிட்டாங்க போல, பரவாயில்ல விஜய் வந்து திருந்திட்டாரா அப்படின்னு நினைச்சா, மண்டபத்துல எவனோ எழுதி கொடுக்க, அதை எவனோ படிக்க, அதை படிச்சது வந்து வேற ஒருத்தன் வந்து பேட்டி எடுக்கிறான். பேட்டி எடுத்தவரை பேசியவரிடம் பேட்டி எடுத்தவர்கிட்ட பேட்டி எடுத்து அதை ஒளிபரப்பு பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் போடுறான். எவ்வளவு அயோக்கியத்தனம், மொள்ள மாதிரித்தனம் உங்களுது. நீ நேஷனல் மீடியான்னு சொல்றதை விட வேற ஏதாவது சொல்லிட்டு போலாம். இங்க ஒரு ஊடகம் இருக்குங்க, நமக்கு தெரிஞ்ச ஊடகம் தான். 1.5 மணி நேரமா கதவையே லைவ் காமிச்சுங்கிறான். 1.5 மணி நேரம். அண்ணன் எந்திரிச்சிட்டார், நிமிர்ந்துட்டார், நடந்துட்டார், போடுகிறார், பனியன் போடுறார், சட்டை போடுறார், அவர் காலிலே அவர் நடக்கிறார்.
அவர் கையை காமிக்கிறார். அதோ பாருங்க காருக்குள்ள பெல்ட் போட்டு ஒரு பேக் மாட்டிட்டு வரார். ஏன்னா இதனால இந்த மக்களுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வர? உன் ஊடகத்தை இத்தனை பேர் லட்சம் பேர் லைவ் பாக்குறான்ல, அந்த கேட்டையும் உட்கார்ந்து பாக்குறவங்க இருக்காங்களே சார். அதுதான் மானகட்ட மனிதர்கள்னு சொல்றான். அவங்க எல்லாருமே அதாவது என்னன்னா யார அந்த மாதிரி குறிப்பிடுறேன்னா இந்த விஜய் ரசிகர்களா இருக்கிறான் பாருங்க, தற்குறி. இந்த மானகட்ட ரசிகர்களை தான் நான் சொல்றேன். நீங்க மக்கள் ரொம்ப தெளிவடைஞ்சிட்டாங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல எல்லா இடங்கள்லயும் ஒரு கூட்டம் வருதுன்னு. எல்லா இடங்களையும் கூட்டம் வர்றதுன்னா நீங்க கரூர் சம்பவத்தை கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரூர் 12 மணிக்கு வந்து கூட்டமே இல்லைன்னு பிரபல நாளிதழ்கள் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. நேரம் ஆக 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 தான் கூட்டம் சேர ஆரம்பிச்சிருக்கு. கூட்டம் சேர்ந்த பிறகுதான் நீ வந்திருக்கிற. அங்க செத்து போன பல ஊர்கள்ல இருந்து வந்து செத்து போயிருக்கான். உன்னை வேடிக்கை பார்க்க தானே வந்திருக்கான். அவன் டெய்லி வேலை செஞ்சாதான் சம்பளம். வேன் வச்சு என்னை கூட்டு வந்தாங்கன்னு வந்து பேட்டி கொடுக்குறான், வாக்குமூலம் கொடுத்துருக்கான். ஏன்னா வேன் வச்சு எவனாவது வருவானாங்க, கூப்பிட்டா தானங்க வருவான். அப்ப என்ன அர்த்தம்? அது நீ தண்ணடிச்சா வரல, அது கூட்டிட்டு வரீங்க. நீங்க மகாபலிபுரத்துக்கு ஆறுதலுக்காக எல்லாரையும் கூட்டு வந்தீங்க பஸ் வச்சு, உன் பின்னாடி ஒரு ஈக்காக்கா வரலையே. அப்ப எங்க போச்சு இந்த தண்ணடிச்சு கூட்டம்? ஏன்னா 30 நாள் ஒளிஞ்சிருந்தாரு, பங்கர்ல பதுங்கி இருந்தாரு. பங்கர்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? பதுங்கி இருந்தாரு. வீடியோ போட்டாரு. எங்க இருந்து போட்டாருன்னு தெரியாது. இந்த ஒருத்தர் இருக்காரு எந்த நாட்டுல, அது ஒரு தனக்குன்னு ஒரு நாடு வச்சு எனக்குன்னு ஒரு நாடு எனக்குன்னு ஒரு தேசம் மாதிரி எங்க இருந்து வீடியோ போடுறான்னு தெரியாது. கிரீன் மேட்ல போடுறாரான்னு தெரியாது. ஒருத்தர் ஒரு சாமியார் ஒருத்தர் ஊரை ஏமாத்திட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அதே மாதிரி ஒரு வீடியோ மட்டும் போட்டாரு. ஆனா அந்த வீடியோ போட்ட அந்த கிளிப்பிங்கும் இப்ப சில வீடுகளுடைய கிளிப்பிங் பார்க்கும்போது ஓ இவரு அங்கதான் இருந்திருக்காரு போல இருக்குன்னு தோணுது. எங்க இருந்திருக்காரு நீங்களே முடிவு பண்ணீங்க. இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக மக்களை மடை மாத்துகிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்க. எப்படி செட் பண்றாங்கன்னா அவரை தேடி பாஜக ஓடி வருது, அதிமுக ஓடி வருது, அவருக்கு துணை முதல்வர் கொடுக்க போறாங்க, 80 சீட் கொடுக்க. இதெல்லாம் டிராமாங்க, பூரா டிராமா. இப்படி இவங்களே கான்ஸ்பிரசி தியரி உருவாக்குன மாதிரி ஆளை வச்சிருக்காங்க, செட் பண்ணிருக்காங்க. என் தம்பி ஜெகதீஷ் ரூட் போட்டு கொடுப்பாரு. அவர் ரூட்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அது மூலமா ஏகப்பட்ட பேருக்கு பணப்பட்டுவாடா, லட்சக்கணக்கில் மாசம் கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. அது மாதிரி ஆதவ், அந்த அமாவாசை 420 ஆதவ் நான் சொல்லல, அவன் மச்சான் பொண்ணு எடுத்திருக்காரு பாருங்க. ஏன்னா நான் சொல்றேன் எல்லாமே நான் யாரையும் அந்த மாதிரி தரந்தான்னு பேச மாட்டாங்க. அவன் சொன்னதை உனக்கு நான் சொல்றேன். மோசடி பேர் வழி குடும்பத்தை பிரிச்சவன் இவன். உள்ள வச்ச கால் வச்சாலே வீடு விளங்காது. இதெல்லாம் சொன்னது யார் தெரியுமா? உனக்கு பொண்ணு கொடுத்திருக்கான் பாரு, சார்லஸ் மார்டின் சொன்ன பொன்மொழிகள் இதெல்லாம். அந்த அமாவாசை சொல்றாரு ஆதவ், எல்லாரையும் ஒருமையில பேசுறாரு. யாரா நீ? லாட்டரி சீட்ட சுரண்டல் லாட்டரியில தின்னு கோத்தவன் தானே நீ? மாமனார் சொத்துல உட்கார்ந்து சாப்பிடுறவன் தானே நீ? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் முட்டாள் முதலமைச்சர் என்ற முட்டா பையல உனக்கு தெரியுமா? அறிவு இருக்கா உனக்கு? எப்படி பேசுறாங்களே அதையும் வந்து அதத்தாங்க. அது பேசுற அனைத்து பேரும் காசு வாங்கிட்டு தான் பேசுறான். நான் குற்றம் சாட்டுறேன். ஆதவ் அர்ஜுனா அந்த கூட்டு முட்டாள் முதலமைச்சர் கூட்டுக்கு எவெல்லாம் முட்டு கொடுக்கறானோ அத்தனை பேரும் பணம் வாங்கிட்டு தான் பேசுறானுங்க. வாய வாடகைக்கு தான் விட்டுருக்கானுங்க. அடிப்படையில் அறிவு வேணாமாங்க, கொஞ்சமாவது உணர்வு வேணாமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரை என்ன வார்த்தை பேசணும்? இப்ப சும்மா இருக்கு ரஜினிகாந்த் சொரிஞ்சு விட்டுருக்காங்க. ரஜினி கட்ஸ் தெரியுமா இவங்களுக்கு? ரஜினி யாருன்னு தெரியுமா? முதல்ல இவனுக்கு தெரியுமா ஆதவுக்கு ரஜினி யாருன்னு? ஏங்க ஜெயலலிதா அவர்கள் ஆளுமையோடு இரும்பு பெண்மணின்னு சொன்னவங்க. அந்த அம்மா பதவியில இருக்கும் போதே ஜெயலலிதா வந்தா ஆண்டவனாலும் ஆட்சியை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார் தமிழ்நாட்டை. சொல்ற கட்ஸ் விஜய்க்கு இருக்கா? ஓடி ஒளிர கோழை பயந்தாங்கொள்ளி. அந்த முதலமைச்சர் கிட்ட மட்டும் செய்யல ரஜினிகாந்த். சம்பவம் பண்றதுன்னா அப்படி இருக்கணும். பாச தலைவனுக்கு பாராட்டு விழான்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில கருணாநிதி அவர்கள் சிஎம், அப்ப அவருக்கு தான் பாராட்டு விழா. அந்த மேடையில அஜித் வந்து சொல்றாரு, ஐயா உங்க நிகழ்ச்சிக்கு எல்லாரும் எங்களை நெருக்குறாங்க, எங்களை மிரட்டி கூப்பிடுறாங்கன்னு சொன்னாரு. அவர் பேசின உடனே முதலமைச்சர் பக்கத்துல உட்கார்ந்து ரஜினிகாந்த் ஏன் சின்ன கை தட்டினார். இன்னைக்கும் அது வந்து ஆவணமா இருக்கு. முட்டா பையில அந்த கட்ஸ் விஜய்க்கு இருக்கா? ஓடி ஒளிர விஜய்க்கு இருக்கா? வார்த்தை பேச தெரியுமா? சேர்ந்தாப்புல 4 வார்த்தை பேப்பர் எல்லாம் பேச தெரியுமா? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் பேசிட்டு இருக்கேன்ல. அடிப்படையில படிக்கணும். வெறும் எழுதி கொடுக்கறத படிக்க கூடாது, மக்கப் பண்ண கூடாது. டயலாக் பேசி 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 மண்டை பூரா மழுங்கி போச்சு, ஒண்ணுமே இல்ல. நீங்க கோவப்பட்டாலும் கோவப்படுது எழுதினாதான் கோவம் வரும். ரைட்ல திரும்ப, லெப்ட்ல திரும்ப, நேரா பாரு, கைய நீட்டு, இறக்கி பேசு, இதெல்லாம் சொன்னாதான் வரும், இல்லன்னா வராது. ஷூட்டிங் மாதிரியே நடிச்சிட்டு இருக்காரு. ஷூட்டிங் மாதிரி தாங்க இருக்கு. அவர் வெளியில வந்தாலே இது இந்த கும்பலம், அவரை சுத்தி இருக்கிற கும்பலம் ஷூட்டிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கு. தொடர்ச்சியா ஷூட்டிங் தான் நடக்குது.
அப்ப அந்த ஷூட்டிங்க அதை நம்பிக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவே சொன்னாரு, எஸ்ஏசிய ஒரு முறை ஒரு ஊடகத்துக்கு பேசும்போது, என் பையனை நம்ப வைக்கிறாங்க, சோசியல் மீடியால வாட்ஸ்அப்ல ஒரு தகவலை போடுறாங்க, என்ன பத்தியே போடுறானுங்க, அத 10 பேர் அவருக்கு அனுப்புறாங்க, 50 பேர் அனுப்புறாங்க, அதையே பத்தி பேசுறாங்க, 50 பேர் சொல்ற பொய்ய உண்மைன்னு அவர் நம்புறாரு. என் பையன்கிட்ட என்னால பேச முடியல. வருத்தப்பட்டு சொன்னது அவங்க அப்பா. உன்னை ஆளாக்கி வளர்த்து உன்னை பெரிய இடத்துக்கு வந்து இன்னைக்கு சிஎம் நாற்காலின் கனவு கண்டவர் அவரு. அவர் ஆரம்ப காலகட்டத்துல விஜய் என்ன கூப்பிடுவார் தெரியுமா உங்களுக்கு? இப்ப நீங்க எல்லாம் அவர் என்ன நினைச்சிருப்பீங்கன்னா விஜய் அப்படின்னு கூப்பிடுவாரு நினைச்சிருப்பீங்க, இல்ல ஜோசப்னு கூப்பிடுவாரு நினைச்சிருப்பீங்க, இல்ல ஜோசப் விஜய்னு கூப்பிடுவாரு நினைச்சிருப்பீங்க, இல்ல விஜய்னு கூப்பிடுவாரு நினைச்சிருப்பீங்க. அப்படிதான் நினைக்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது. அவரு வந்து இவரு தனியா இருக்காரு, அவர் தனியா இருக்காரு, விஜய் தனியா இருக்காரு, அவங்க அப்பா தனியா இருக்காரு இல்லையா? சிஎம் கிளம்பிட்டாரான்னு கேட்பாரு. ஆரம்ப காலகட்டம் நான் சொல்றேன், நான்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி. சிஎம் கிளம்பிட்டாருன்னா நீங்க சீஃப் மினிஸ்டர் நினைச்சிடாதீங்க, செல்ல மகன். பூரா தகவல் குடும்பங்க எல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து தப்பு தப்பா. அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, தன் பையனை வந்து அந்த இடத்துல உட்காந்து வச்சு பார்க்கணும், அந்த இடத்துல அவர் உட்காரணும் அப்படின்னு ஒரு ஆசை. எல்லா தகப்பனும் தன் மகன் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல உட்காரணும்னு ஆசை இருக்கும், தப்பே கிடையாது. ஆனா பெத்தவங்களே மதிக்கல, குடும்பத்தை மதிக்கல, வீட்டை பார்க்கல, நாட்டை பார்க்க வந்துட்ட. நீ அங்கேயே டெபாசிட் போச்சப்பா உனக்கு. நீ எப்ப கள்ள உறவோடு ஒருத்தி வந்து கூட்டு வந்து மேடையை காமிச்சிட்டியோ, யாரா இருந்துட்டு போட்டாங்க? உனக்கு பொம்பளைங்க ஓட்டு போடுவாங்களா? இப்ப நிறைய பேர் அதை சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல எங்களால சப்போர்ட் பண்ண முடியாது. தமிழ்நாட்டு பெண்களுக்கே உரிய ஒரு பெரிய குணம் என்ன தெரியுமாங்க? 1000 அடிக்கிற உதைக்கிற புருஷனா இருக்கலாம், குடிச்சிட்டு வந்து பொழக்கிற புருஷனா இருக்கலாம், சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கே தராத புருஷனா கூட இருக்கலாம், அதெல்லாம் கூட பொறுத்துப்பாங்க. ஆனா தான் புருஷனுக்கு தன்னை தவிர வேறு பொண்ணோடு தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சா அந்த புருஷனுக்கு காலியாகும். அதை ஏத்துக்கவே மாட்டாங்க, நிறைய இடத்துல ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதுதான் தமிழ் கல்ச்சர், இதுதாங்க சூழல். இன்னைக்கு இந்த யதார்த்தம் எல்லாம் அவருக்கு தெரியல. இப்ப சர்வே எடுக்கிறதுக்கு காசு கொடுத்து சர்வே எடுத்துக்கிறாங்க. இப்ப சமீபத்துல ஒரு சர்வே வந்துச்சு, லயோலா கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் சர்வேன்னு ஒன்று வந்துச்சா. அந்த நண்பர் என்னுடைய நண்பர் தான் அதை வெளியிட்டவர். இவர் ஏன் இப்படி மாறி போயிட்டாருன்னு யோசித்தேன். என்னடா காரணம்னா மிகப்பெரிய பண பேரம் நடந்திருக்கு. இப்ப இவங்க சோசியல் மீடியாலேயே குடும்பம் நடத்துறானுங்க, சோசியல் மீடியாலேயே பதவிக்கு வந்துட்டானுங்க, சோசியல் மீடியால சிஎம் ஆயிட்டானுங்க, அங்கேயே எம்எல்ஏ ஆயிட்டானுங்க, சோசியல் மீடியாலே ஆட்சி நடத்துறானுங்க. மே மாசம் 4ஆம் தேதிக்கு பிறகு பூரா பயலையும் இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல ஒரு காட்சி ஒண்ணு வரும். நானும் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டே இருந்தேன்பா, அப்படியே கூட்டு போனாங்க. மாதிரி 4ஆம் தேதிக்கு மேல கூட்டு போவாங்க. எங்க கூட்டு போவாங்க நான் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா உன் ரசிகர். அதுக்கும் உதாரணம் அவரே சொல்றேன். உன் ரசிகர் உன்ன பாக்குறதுக்காக அந்த 20 அடி 30 அடி கேட்டு வச்சிருக்க பாரு, அந்த கதை 2 மணி நேரம் கதவு காமிச்சா பாருங்க. அந்த கதவை தாண்டி எப்படி உள்ள போயிட்டாங்க ஒருத்தன். உள்ள போய் 2 நாளா மேல மாடியில உட்கார்ந்து இருந்தான். அவன் வந்து உன்னுடைய ரசிகர், தீவிர ரசிகர், வெறிகொண்ட ரசிகர்னா அவனை என்ன பண்ணிருக்கணும்? ஒரு செல்ஃபி எடுத்தானே அவன் அனுப்பிட்டு இருக்கலாம். 2 நாளா சாப்பிடாம உட்கார்ந்துவன். அவனை எங்க அமிச்சிங்க நீங்க தெரியுமா? மெட்ராஸ் 10 கீழ்பாக்கத்துக்கு. மனநிலை பாதிக்கப்பட்டவனு உன்னை நம்பனா நீ எங்க அனுப்புற? அப்ப தூய சக்தியா? நீ அயோக்கிய சக்தி தானே, துரோக சக்தி தானே, பிராடு சக்தி தானே, நீ நல்லவனே கிடையாது தானே. இதெல்லாம் மக்கள் வந்து தெளிவாக போடுவாங்க. அந்த சொன்னல ரிசல்ட், அந்த ரிசல்ட் அன்னைக்கு அது என்ன டே தெரியுமா உங்களுக்கு? திரிஷாக்கு பிறந்த நாளுங்க அன்னைக்கு. என்ன சிரிக்கிறீங்க? உண்மைதாங்க சொல்றேன். நாம ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க. திரிஷாவோட பிறந்த நாள் அன்னைக்கு. ஆனா 23ஆம் தேதி தேர்தல், 20ஆம் தேதி ஒரு கேஸ் ஒண்ணு வருதுங்க. சங்கீதா போட்ட கேஸ் 20ஆம் தேதி வருது. மாப்பிள்ளைக்கு ரொம்ப தெளிவா இருக்காரு, மாப்பிள்ளை பிஸியா இருக்காருல்ல, பரபரப்பா இருக்காரு. 20ஆம் தேதி அங்க போறாரா போலியா, வாய்தா வாங்குறாரா தெரியாது. முதல் ஹியரிங்ல வாய்தா வாங்க முடியுமான்னு தெரியல எனக்கு. அப்படியே நீ போனாலும் உனக்கு செருப்படி கன்ஃபார்ம், போகாம விட்டாலும் சங்கீதா போய் மீடியா மீட் பண்ணா செருப்படி கன்ஃபார்ம். அந்த இன்டர்வியூ 2 நாளைக்குள்ள தேர்தல். எல்லா பெண்களும் இந்த மாதிரி கள்ள உறவை ஏத்துக்க மாட்டாங்க. அது ஒரு போதுங்க. நீங்க நாட்டை திருத்துறதுக்கெல்லாம் முதல்ல வீட்டையே நீ மாத்தலையே. வீட்டையே மாத்தாத தன்னுடைய குழந்தை, இப்ப அந்த சாஷாக்கு வந்து இன்னும் ஒரு சில ஆண்டுகள்ல திருமணம் பண்ற வயது வந்துருவாங்க. அவங்க கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு. பையனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணலாம். ஒரு குடும்ப தலைவனா, ஒரு அப்பனா, ஒரு நியாயமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அந்த மரியாதை செய்வதற்கு எப்ப விஜய் தவறினாரோ அன்னைக்கே விஜய் ஒரு நல்ல மனிதனாக என்னால பார்க்க முடியல. ஓகே சார், நிறைய விஷயம் பேசணும். ஸோ நிறைய உண்மைகளும் சொன்னீங்க, நிறைய கொதித்தெழுந்தும் பேசுறீங்க. அது சினிமா தொடங்கி அரசியல் தாண்டி நிறைய வந்துருச்சு. ஸோ அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் பேசலாம். மிக்க நன்றி. நன்றி.